Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் மீனாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு vlog வீடியோ தான். இது வந்து மண்டே மார்னிங் எடுத்த ஒரு vlog தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி காலையில் என்னெல்லாம் பண்ணுறேன், எப்படிலாம் வந்து சமையல் ரெடி பண்ணுறேன் அப்படின்றது தான் இந்த vlogல இருக்கும். காலையில் எழுந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நாள் சண்டே நைட்டே வந்து மாவெல்லாம் அரைச்சி வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் புளிச்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணேன். எதுக்காக இவ்வளோ மாவு அரைச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கும் எங்கள் மாமியாருக்கும் சேர்த்து அரைச்சிருக்கேன். அடுத்ததான் நைட்டே வந்து அடுப்பெல்லாம் வந்து நான் க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். ஓவரால் வந்து கவுண்டர் டாப்லாம் ஓரளவு க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் தூங்கவே போயிருந்தேன். காலையில் எழுந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா மாவெல்லாம் புளிச்சிச்சான்னு செக் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து அடுப்பெல்லாம் ரீஅரேஞ்ச் பண்ணிவிட்டு சமைக்க தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து சுடுதண்ணி வச்சுக்க போகிறேன். ஸோ குடிக்கிறதுக்கு வந்து சுடுதண்ணி வச்சுப்பேன். அப்புறம் வந்து ஃபில்டர் காப்பி போடுறதுக்கு ஃபில்டரில் ஃபில் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா சுடுதண்ணி வச்சுப்பேன். டஸ்ட்பின் கூட நல்லா க்ளீன் பண்ணி விட்டு தான் படுத்திருந்தேன். ஸோ காலையில் எழுந்து வந்து சமைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஃபில் பண்ணிக்க போகிறேன். ஃபில் பண்ணிவிட்டு இதை சுடுதண்ணி போட்டுவிட்டு அடுத்து வேறு வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஃபில்டரில் ஃபில் பண்ணி வைக்கிறதுக்கு அப்புறம் குடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து தண்ணி வந்து ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்தீங்கனாலே தெரியும் இன்னும் கொஞ்சம் இருட்டாக தான் இருந்தது. கொஞ்சம் இன்றைக்கி சீக்கிரமாகவே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போது ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா சமைச்சிட்டு அதுக்கப்புறமா ரெடி ஆகிட்டு போகிறதுக்கு வந்து எனக்கு சரியாக இருக்கும். டைம் என்ன அப்படின்னு சொல்லலாம் தான் நினச்சேன். டைம் வந்து பார்த்திங்கன்னா நான் மறந்துட்டேன். இனிமேல் வந்து டைம் நோட் பண்ணி கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுறேன். அதையும் சேர்த்து அடுத்தது தண்ணி நான் வந்து ஃபில் பண்ணிக்கிட்டேன். ஃபில் பண்ணிவிட்டு இது வந்து சுடுதண்ணி போட்டுற போகிறேன். இன்றைக்கி வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து மாவு அரைச்சி வச்சுருக்கிறதால இட்லி தான் செய்ய போகிறேன். எப்போவுமே வந்து மாவு அரைச்ச ஃபஸ்ட்டு டே வந்து இட்லி தான் செய்வேன். ஸோ இட்லி செஞ்சோம் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷான மாவில் அவ்வளோ சூப்பர். எத்தனை பேர் வந்து மாவரைச்ச ஃபஸ்ட் நாள் வந்து இட்லி செய்வீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த நாள் தான் வந்து பார்த்திங்கன்னா தோசை செய்வேன். ஃபஸ்ட் நாள் ஃப்ரெஷ்ஷாக இட்லி தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இட்லிக்குமே வந்து பார்த்திங்கன்னா இட்லி பண்ண வச்சு தண்ணி ஊற்றிட்டேன். அடுத்ததான் வந்து நைட்டு வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்து ரிப்ளேஸ் பண்ண போகிறேன். அடுத்ததான் வந்து பால் கச்சறதுக்காக பால் குண்டான்னு எடுத்து வச்சாச்சு. தண்ணியுமே வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. ஃபில்டர் காப்பிக்கு வந்து ஃபில்டரில் வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதில் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது வந்து மூடி போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா ஃபில்டர் காப்பிக்கு வந்து ரெடி ஆகிடும் நம்மளுக்கு. ஸோ கொஞ்சம் நேரம் இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே வந்து நம்மளுக்கு ஃபில்டர் ஆகிடும். அடுத்ததாக மாவரைச்சி வச்சிருந்தால இதெல்லாம் வந்து வேற ஒரு பாத்திரத்தில் வந்து ஃபில் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். இது மாதிரி மூடி போட்ட பாத்திரத்தில் வந்து ஊற்றிக்கிறேன். ஒன்று வந்து எனக்காகவும் ஒன்று வந்து எங்கள் மாமியாருக்காகவும் ஊற்றிருந்தேன். ஸோ இது எல்லாத்தையும் வந்து ஊற்றிட்டு மறுபடியும் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு இருக்கிற மீதி மாவில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலைக்கு வந்து இட்லி செஞ்சுப்பேன். அடுத்ததாக வந்து தண்ணி எடுத்த உடனே அதில் வந்து பால் வச்சுருக்கேன். ஸோ பால் சுட்டு பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மக்ரோனி பிரியாணி தான் பண்ண போகிறேன். எக் சேர்த்து அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட ஃபுல் ரெசிபி இந்த வீடியோவில் இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு பட்டை கிராம்பு இதெல்லாம் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து பொரிய விட்டுறலாம். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இது கூடவே வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியன். அப்புறம் வந்து ஒரு 3 பச்சை மிளகாய் வச்சுருந்தேன். ஸோ இதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்க போகிறேன். யூஸ்வலாக பிரியாணி நம்ம எப்படியெல்லாம் வதக்குவோமோ அதே ப்ரொசீஜர் தான். அடுத்ததான் மினி இட்லியும் வந்து இட்லி கூட சேர்த்து வரைஞ்சிருந்தேன். மதிக்காக இட்லி எடுக்கணும். இந்த சைடு வந்து வெங்காயம் வதங்கிடுச்சு. ஸோ இது கூட வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். எப்போ இட்லி செஞ்சாலும் அது கேட்குறது எனக்கு மினி இட்லி தான். எப்போ இட்லி செஞ்சாலும் மினி இட்லியும் வந்து கண்டிப்பாக வந்து எங்களோட ரெசிபியில் இருக்கும். மினி இட்லி எடுத்தாச்சு மதிக்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா அவள் வந்து சாப்பிட்டுப்பா. அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டும் நல்லா வந்து வதங்கி வந்ததுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்க போகிறேன். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்து கூடவே உப்பும் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இதோட எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் தனியாக இதை மட்டும் நான் ஷேர் பண்ணுறேன். அதில் வந்து உங்களுக்கு மெஷர்மெண்ட்டோட சேர்த்து வந்து ஷேர் பண்ணுறேன். அடுத்ததாக இட்லி வந்துருச்சு. ஸோ இட்லி வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நல்லா சாஃப்டாக சூப்பராக இருந்தது. இட்லி ஏன் கருப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டில் ரெடி பண்ண கருப்பு உளுந்து தான் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து லைட்டாக கருப்பாக இருக்குது, அவ்வளோதான். ஸோ பார்க்குறதுக்கு அங்கங்கே லைட்டாக வந்து கருப்பான ஸ்பாட்ஸ் தெரியுதுல்ல, அதனால தான் வந்து தெரியுது. ஃபஸ்ட் டே வந்து நான் உளுந்து வடையும் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ 2 உளுந்து வந்து வாஷ் பண்ணுற வேலை இருந்தது. ஸோ அதனால் கொஞ்சம் சோம்பேறித்தனம் ஆகிடுச்சு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நைட்டு செஞ்சு சுரக்க கூட்டு இருந்தது. அது வந்து இட்லி கூட சேர்த்து சூடு பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். இன்றைக்கி என்கிட்ட வந்து கொத்தமல்லியும் புதினாவும் இல்லை. அதுக்கு முதல்ல கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக கொஞ்சம் மஞ்சள் தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள், ஆல்ரெடி 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இவ்வளோ தான் தேவையான மசாலா. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக இதில் வந்து நம்ம மக்ரோனி சேர்த்துக்கணும். நீங்கள் எவ்வளோ மக்ரோனி சேர்க்க போகிறீங்களோ இந்த மசாலாவுக்கு தகுந்த மாதிரி ரைஸ் சேர்ப்போம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் சேம் ப்ரொசீஜர் தான். நம்ம வந்து ரைஸ்க்கு பதிலாக மக்ரோனி சேர்ப்போம், அவ்வளோதான். கொஞ்சம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி பார்த்தேன். கொஞ்சம் மசாலா அதிகமாக இருக்க மாதிரி இருந்தது. ஸோ வேறு ஷேப்பில் இருக்கக்கூடிய மக்ரோனி கொஞ்சம் இருந்ததா, சரி அதையும் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இது இந்தளவுக்கு தான் நான் வச்சுருந்தேன். அதனால் இதையும் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இதே மாதிரி எண்ணெயில் வந்து மக்ரோனி கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா தான் அதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க.
இப்போ இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். தண்ணி மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் தான் நான் எதுவும் வைக்கல. எப்படி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மக்ரோனியை விட கொஞ்சம் தண்ணி மேலே இருக்கணும் அந்தளவுக்கு வச்சுருக்கேன். அடுத்ததாக வந்து எனக்கு ஒரு 3 முட்டை வேணும். அப்படியே வந்து தண்ணி மேலே வந்து உடச்சி விட்டுட்டு உப்பு சரியாக இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முட்டையை வந்து உடச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மிக்ஸெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது. உடனே வந்து மூடி போட்டுடலாம். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக வந்து எடுக்க ட்ரை பண்ணேன், எடுக்க முடியல. அடுத்ததான் மூடி போட்டு விட்டுட்டேன். மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து ஒரு 3 விசில் வச்சு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடும். பார்த்தீங்க அப்படின்னால தெரியும் நல்லா சூப்பராக ரெடி ஆயிருந்தது. கொஞ்சம் வந்து வாட்டரியாக இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் டைம் ஆக அது வந்து சரியாக இருக்கும். ஸோ அன்றைக்கி வந்து லஞ்சுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படின்றதால கொஞ்சம் வாட்டரியாக இருந்தது. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது. அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய லஞ்ச் பாக்ஸ்லேயே வந்து நான் இதை ஃபில் பண்ணிக்கிட்டேன். காலையில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் நான் ரெடி பண்ணேன். ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இட்லி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து மக்ரோனி எடுத்துக்கிட்டு வந்து நான் கிளம்பிட்டேன். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. மதியம் வரைக்குமே வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பதில் சொல்கிறேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய ரொட்டீன் வீடியோலாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.